வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். வளைகுடாவில் நடக்கக்கூடிய யுத்தம் இது முடிவுக்கு வர வர இன்னும் நிறைய அந்த பின்னாடி திரைமறைவுக்கு பின்னாடி நடந்த பல விஷயங்கள் இப்போ முன்னாடி வந்திருக்குது. பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை. ஈரானும் அவங்கள நம்பலை, அமெரிக்கா இவங்களை எப்போ தேவைப்படும் போது பயன்படுத்திக்கணும்னு பார்க்கக்கூடிய ஒரு ஷூடான ஒரு நாடு. அதே சமயம் சைனாவும் இவங்களை முழுசாக நம்பலை. அரபு நாடுகள் நம்ம கதையை கேட்க வேண்டாம், யாருமே இந்த நாட்டை நம்பலை. ஆனாலும் இன்னைக்கு பாகிஸ்தான் இதில் ஒரு மையப்புள்ளியாக தன்னை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் பின்னாடி இருக்கக்கூடிய அமெரிக்காவும் சைனாவும் தான். இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனுடைய உளவுத்துறை ஒரு மிக முக்கியமான ரிப்போர்ட்டை உலகத்துக்கு வச்சுருக்காங்க. இது கண்டிப்பாக அவங்களோட அரசாங்கங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல மைக்கேல் ஃப்ளின் இவர் பாகிஸ்தானுடைய நியூட்ராலிட்டியை கொஸ்டின் பண்ணுறாரு. மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை தேவை என்ன அப்படின்னா சார்பின்மை, எந்த தரப்புக்கும் சார்பாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான். ஆனால் இந்த இடத்துல பாகிஸ்தான் சார்பின்மையாக இருக்கா அப்படின்ற கேள்விக்கு கண்டிப்பாக இல்லை அப்படின்றது தான் பதில் வருது. ஏன்னா கிட்டத்தட்ட 800 மிசைல்ஸ் வச்சுக்கோங்க, பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகள். ஈரானுக்கு அதை தயாரிக்க உதவியாக இருந்தது சைனா அனுப்பிச்ச அந்த ப்ரீகர்சரான சோடியம் பெர்குலேட். இந்த கெமிக்கலை வச்சு தான் அந்த ஏவுகணைக்கு உண்டான ஃபியூவலை செய்து அந்த ஏவுகணை செஞ்சாங்க, சிம்பிளாக சொல்லணும்னா. இப்போது அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள், ஈரானுடைய உளவுத்துறை, இஸ்ரேலுடைய உளவுத்துறை இவங்கெல்லாம் கண்கொத்தி பாம்பாக பார்த்துட்டு இருந்தாங்க ஜூலை 2025 இப்போ இந்த பிப்ரவரி 28, 2026 வரைக்கும். எந்த கப்பல் சீன கப்பல் எடுத்துக்கிட்டு போகுதுன்ட்டு மெரைன் இன்டெலிஜென்ஸில் ரெண்டுமே ஸ்ட்ராங்கான நாடுகள். அப்போது இவங்க பிப்ரவரி 28 போய் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய உளவுத்துறை ரிப்போர்ட் படி சைனா கிட்ட இருந்து வரக்கூடிய சப்ளை அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஈரான் கிட்ட பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகள் கம்மியாக தான் இருக்கும். இதுதான் நம்ம தாக்குறதுக்கு சரியான தருணம். பிளிஸ்டர்கர்க்னு சொல்லக்கூடிய முதல் 3 நாட்களில் மிகவும் ஒரு நினச்சி பார்க்க முடியாத உக்கிரமான யுத்த களத்தை கொண்டு அவங்கள கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணி நாட்டை தோக்கடிக்கணும் அப்படின்றதான் இவங்களுடைய போர் யுக்தியாக இருந்துச்சு. அதனால தான் பிப்ரவரி 28, மார்ச் 1, 2 இந்த 3 நாட்கள் இந்த போருடைய உக்கிரத்தை மிக அதிகமாக பார்த்தோம். ஆனால் கிரவுண்டில் நடந்தது வேற. இப்போ லேட்டஸ்ட்டாக அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய உளவுத்துறை ரிப்போர்ட், அவங்க ரைட்டர்ஸ் ஊடகம் என்ன சொல்லுது அப்படின்னா, கணிசமான அளவு ஈரானுடைய மிசைல் லான்ச்சிங் கேப்பபிலிட்டி, அதோட ஸ்டோரேஜ், அதோட தயாரிப்பு இதை நிர்மூலமாக்கி இருக்கிறாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து. ஆனாலும் கிட்டத்தட்ட 1500க்கும் அதிகமான பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகளை இவங்க இன்னமும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான். அப்போ 1500 அப்படின்ற போது யுஏஇ இது நாள் வரைக்கும் ஃபேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 450 மிசைல்ஸ் தான் ஒரு நாட்டுக்கு. அப்போ யுஏஇ மேலே நடத்தப்பட்ட தாக்குதலை விட 3 மடங்கு தாக்குதல் நடத்துறதுக்கான அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, ஏவுகணையோடைய திறன் அப்படின்றது இன்றைக்கும் ஈரான்கிட்ட இருக்குது அப்படின்ற போது இந்த சோடியம் பெர்குலேட் சைனா மூலியமாக இவங்களுக்கு எப்படி சேர்ந்துச்சு அப்படின்ற $1 மில்லியன் கேள்விக்கு தான் உக்ரைனோட உளவுத்துறை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மைக்கேல் ஃப்ளினோடைய இந்த ரிப்போர்ட் படி இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக அவங்க சொல்லுது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூலப்பொருட்கள் சைனாவிலிருந்து சாலை மார்க்கமாக பாகிஸ்தான் இருந்து தான் ஈரான்கிட்ட போயிருக்கு. இது கடல் மார்க்கமாக போகலை, இதை ஈரான்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது பாகிஸ்தான் தான் அப்படின்ட்டு. இதில் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வருது. ஏன்னா அமெரிக்காவுக்கு ஒரு கூட்டாளியாக, வார் ஆன் டெரரிசமில் ஒரு கூட்டாளியாக இன்றைக்கும் அமெரிக்கா சொல்கிறாங்க. அதற்கான அந்த ஃபண்டையும் அவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஈரானை ஒரு பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்கிறாங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா வார் ஆன் டெரர் அப்படின்றத ட்ரம்ப் சொல்கிறாரு. ஆனால் அந்த நாட்டுக்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு, சைனா கிட்டையும் காசு வாங்கிட்டு ஈரானுக்கு இந்த மூலப்பொருட்களை சாலை மார்க்கமாக இவங்க அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா பலுச்சிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய எல்லை பகுதி மலைப்பாங்கான பகுதி. நூற்றுக்கணக்கான சீன நிறுவனங்கள் ஏற்கனவே ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஸோ சிவிலியன் வண்டிகளில், பெரிய ட்ரக்ஸில் இந்த மூலப்பொருட்களை எடுத்துகிட்டு போகும்போது நிச்சயமாக அது மிலிட்ரியோட கண்காணிப்பில் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. உதாரணத்துக்கு ஸ்மைலிங் புத்தா, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நமக்கு ஒரு பெரிய ஒரு இது கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஜ்பாய் ஐயா அவர்கள் 2 பேருமே பண்ண அந்த அணுகுண்டு சோதனை,
அதில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள், அநேக வாகனங்கள் பார்த்தீங்கன்னா சிவில் வாகனங்கள் தான், இராணுவ வாகனங்கள் கிடையாது. அதனால தான் அமெரிக்காவையே உளவுத்துறையை ஏமாற்றி இந்தியா அந்த டெஸ்ட்டை வந்து பண்ணுச்சு. கிட்டத்தட்ட அதே யுக்தியை தான் இவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல இது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இது ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லி மைக்கேல் ஃப்ளின் அப்படின்றவர் சொல்கிறாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் இன்டர்நேஷ்னல் டிப்ளமேட்டிக் சேனல்லையும் யூஎஸ் ஈரானுக்கு நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான் டபுள் கேம் ஆடுறாங்க அப்படின்ற செய்தி எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஏன் பாகிஸ்தான் ஸ்க்ரூட்டினிக்கு உள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கடந்த கால வரலாறு உங்களுக்கு சொல்லும். சோவியத் கிட்ட ஒரு காலத்தில் காசு வாங்கிட்டு இருந்தாங்க, தேவைப்படும் போது ஆப்கானிஸ்தானில் அரசாங்கங்களை மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதே சோவியத்தை வீழ்த்துறதுக்கு அமெரிக்காட்ட காசு வாங்கிட்டு தாலிபன்களை உருவாக்குனாங்க. பிறகு தாலிபன்களை கொல்லணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா உள்ளே வரும்போது அமெரிக்காட்ட காசு வாங்கிட்டு தாலிபன்களை காட்டி கொடுத்தாங்க. அதே தாலிபன்களை காப்பாற்றுறதுக்கு அமெரிக்காவுடைய ஏர் ரைட்ஸ், அவங்களுடைய உளவு தகவலை சொல்லி அமெரிக்க வீரர்களையும் காவு கொடுத்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த டபுள் கேம் ஆடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து புதுசு கிடையாது. காசுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தான் பாகிஸ்தான். ஸோ இந்த இடத்துல தான் இந்த பொலிட்டிக்கலி எக்ஸ்ப்ளோசிவ் இது அப்படின்றது வருது. ஸோ இந்த இடத்துல பீஸ் டாக்குக்கு அமைதிக்கு நான் வந்து சார்பு நிலையற்ற ஒரு அமைதி புறாவாக நான் மாறிட்டேன் அப்படின்னு இவங்க ஒரு பில்டப் கொடுக்கும் பொழுது உக்ரைனோட உளவுத்துறை ரிப்போர்ட் ரொம்ப தெளிவாக காமிக்குது இது கடல் மார்க்கமாக வரலை, இது வந்து சாலை மார்க்கமாக தான் வந்திருக்குன்ட்டு. ஏன்னா உக்ரைனுடைய உளவுத்துறை ரொம்ப ஒரு ரஷ்யா அளவுக்கு இல்லாட்டியும் மொசாட் அளவுக்கு இல்லாட்டியும் ஒரு பவர்ஃபுல்லான உளவுத்துறை. ரஷ்யாவிலேருந்து இந்த மெட்டீரியல் இவங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா ஈரானுக்கு அதை அவங்க வந்து கண்காணிச்சிருப்பாங்க. செங்கடல் பகுதிகளில் கிளியர் கட்டாக அதை கண்காணிச்சிருப்பாங்க, டெட் சி பகுதிகளில். ஆனால் அவங்களுக்கே ஷார்ட்டேஜ் இருக்குது, ரஷ்யாவுக்கே அம்யூனிஷன் ஷார்ட்டேஜ் இருக்குது. ஸோ அங்கேருந்து மூலப்பொருட்கள் இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப கம்மி. அப்போது இது வந்திருக்கணும் அப்படின்னா சைனாட்டம் தான் வந்திருக்கணும். ஏன்னா சைனா தான் உலகத்தோடைய மிகப்பெரிய கெமிக்கல் உற்பத்தியாளர். ஸோ எப்படி வந்திருக்கணும், கடல் மார்க்கமாக இல்லை சாலை மார்க்கமாக? சாலை மார்க்கமாக இருக்கும் பொழுது சைனாக்கு ஈரானுக்கு சாலை மார்க்கம் எங்கே வருது, இவங்க போட்ட சிபெக். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமாக இப்போ பார்க்கக்கூடியது. இப்போ இந்த இடத்துல இந்த அலிகேஷன் பொய்யாவே இருந்தால் கூட, இந்த அலிகேஷன் வந்து ஓப்பனாக வருது, நிச்சயமாக இவங்களை ஒத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது பொய்யாவே இருந்தால் கூட கிளியர் கட்டாக இது பாகிஸ்தான் மேலே ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை மீண்டும் எழுப்புது அப்படின்றத பார்க்குறோம். இது ஒரு வேளை உண்மையாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா ஈரானுக்கு பாகிஸ்தான் மூலிமா உதவிகள் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற போது இப்போ அமெரிக்கா ரீஆர்ம் பண்ணிட்டு இருக்காங்க, இஸ்ரேல் ரீஆர்ம் பண்ணிட்டு இருக்காங்க. களத்திலேருந்து எனக்கு வரக்கூடிய உண்மை செய்தி இதுதான். ரெண்டு தரப்புமே அவங்களோட ஆயுதங்களை ரீஆர்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போர் மீண்டும் எப்போ வேணாலும் துவங்கலாம் அப்படின்ற போது அமெரிக்காவுக்கு இப்போ கிடைத்த பாடம், ஈரானுக்கு இந்த மிசைல் கேப்பபிலிட்டி வரக்கூடாது, ட்ரோன்களை பெரிய அளவுக்கு அவங்க எதுவும் பண்ண முடியாது, பட் மிசைல் கேப்பபிலிட்டி வரக்கூடாது, மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்தி ஈரானை காலி பண்ணணும்னு பார்க்கும் பொழுது மீண்டும் சாலை மார்க்கமாக சைனா பாகிஸ்தான் மூலியமாக இவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்னா ரெண்டாவது முறை இந்த போர் அப்படின்றது இன்னும் பெரிய லெவலில் எக்ஸ்டெண்ட் ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்பர் வரைக்கும் இந்த போர் எக்ஸ்டெண்ட் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ட்ரம்ப் வந்து மிகப்பெரிய லெவலில் அந்த இடைத்தேர்தலில் பின்னடைவை சந்திக்கக்கூடிய இது அப்படின்றதும் வரும். ஸோ இந்த இடம்தான் உக்ரைனோட உளவுத்துறை இதை வந்து கோடிட்டு காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஷக்ஜம் வேலியில் இந்தியாவுடைய சேட்டலைட்டுகள், இந்தியாவுடைய உளவுத்துறையுமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஏன்னா அந்த காரிடர் நமக்கு ரொம்ப முக்கியமானது, இப்போ பிஓகேல இருக்குது. ஸோ அந்த பகுதிகளில் இவங்க பாகிஸ்தானியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியர்கள் தான் போட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதும், அதே மாதிரி யூஎஸோடைய காங்கிரஷியல் ரிப்போர்ட், யூஎஸோட காங்கிரஸுக்கு இப்போ சப்மிட் பண்ணப்பட்ட ரிப்போர்ட்டில் பாகிஸ்தான் 2400 கிலோமீட்டருக்கும் அதிகமாக போகக்கூடிய தொலைவுக்கு போகக்கூடிய ஏவுகணை சோதனைகளில் ஈடுபட்டு இருக்காங்க, அதை உருவாக்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு MTCR மிசைல் கண்ட்ரோல் ரெஜிம் சொல்லக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை அவங்க மீறுறாங்க அப்படின்ட்டு. ஸோ பாகிஸ்தானுக்கு ஏவுகணை ஏன் தேவை, இந்தியாவை எதிர்கொள்ள தேவை. இந்தியாவுடைய கடைகோடியில் இருக்கக்கூடிய இடத்த கூட அவங்க டார்கெட் பண்ணணும்னா கூட அவங்களுக்கு 2500 கிலோமீட்டர் போகக்கூடிய ஏவுகணை அப்படின்றது போதும். அந்த பக்கம் அவங்க ஆப்கானிஸ்தானும் சரி ஈரானும் சரி எல்லா நாடுகளுமே இந்த 2400 கிலோமீட்டருக்குள்ளே வருது. ஆனால் அதை தாண்டி போகுது அப்படின்ற போது அது முதல் அலாம் பெல்ல எங்கே ரிங் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் தான். ஏன்னா இவங்க கிட்ட ஏவுகணைகள் மட்டும் இல்லை, அணு ஆயுதமும் இருக்குது. ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து எல்லா நாடுகளுக்குமே இது ஒரு பெரிய ஒரு அபாயத்தை வந்து இது பண்ணும். இதனால தான் DRDO மாதிரியான ஒரு பாகிஸ்தான் அரசு நிறுவனத்துக்கு
கடுமையான தடைகளை அமெரிக்கா விதிச்சாங்க 2025. இவங்க அசீம் முனீர் எல்லாம் போய் ஃபேவரட் ஃபீல்ட் மார்ஷல்னு சொல்லி ஒரு பக்கம் நரேட்டிவ் செட் பண்ணாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தெளிவா இந்த இடம் அப்படின்றது குறிப்பிட்டு நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அமெரிக்கா இவங்களோட ஏவுகணைகள் இந்தியா வரைக்கும் ரீச் பண்ண அமெரிக்காவுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்தியாவோட தலைவலி, நமக்கு தான் தலைவலி, இது நம்மளை டிஃபெண்ட் பண்ணணும். ஆனா இஸ்ரேலை நோக்கி போகுது அப்படின்ற போது அமெரிக்கா இதுலயோ இருக்கோ இல்லையோ அவங்க சில ஆப்ரேஷன்ஸை பாகிஸ்தான் மேல எடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி காட்டி கொடுக்கக்கூடிய வேலைகளில் இவங்க ஈடுபடுறாங்க அப்படின்ற போது இந்த போர் முடிவுக்கு வரும்போது பாகிஸ்தானுடைய முடிவுடையும் துவங்கும் அப்படின்றதான் இதில் உள்ள இருக்கக்கூடிய ஃபைன் ரீடிங். ஏன்னா இஸ்ரேலில் நான் போயிருந்த போது பாகிஸ்தானை நாம எப்படி பார்க்குறோம் அப்படின்றத விட பாகிஸ்தானை ஒரு டிஸ்டன்ட் எனிமியாக அவங்க கண்டிப்பாக பார்க்குறாங்க. சித்தாந்த ரீதியில் தங்களுக்கு இருக்கக்கூடிய வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தா பாகிஸ்தான் மாறும் அப்படின்றத பார்க்குறாங்க. இந்தியாவுக்கு எதிராக எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ராணுவ வலிமையை பெற்றுட்டு இருக்காங்களோ சைனாட்டிருந்து, அது இஸ்ரேலுக்கும் ஆபத்து அப்படின்றது தான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பாயிண்ட். இது அவங்க இந்தியாவுக்கு ஆதரவாக பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத விட ஒரு பொது எதிரி அப்படின்ற இடத்துல வச்சு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் புதுசாக ஷாக்கிங்லாம் கிடையாது, அன்எக்ஸ்பெக்டட் கிடையாது. இவங்க பண்ண வேண்டிய வேலையை இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த உலக நாடுகள் பாகிஸ்தானை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த உக்ரைனுடைய உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட். இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.